ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு மசாலா வியாபாரி இருந்தாரு. அவருக்கு வயசானதால அவரு தன்னுடைய சொத்தை 3 பசங்களுக்கும் பிரிச்சு கொடுக்கணும்னு முடிவு பண்றாரு. இங்க பாருங்கடா, எனக்கு வயசாகிட்டே போகுது. அதனால நான் சம்பாரிச்ச இந்த சொத்தை உங்க 3 பேருக்கும் பிரிச்சு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிருக்க. நான் சொத்தை 3 பங்கா பிரிச்சிருக்கேன். 1 என்னுடைய வியாபாரம், 2வது பங்கு 1000 தங்க காசு, 3வது பங்கு இந்த வீடு. 3 பேருக்கும் எது வேணும்னு சொன்னீங்கன்னா நான் அதை அவங்களுக்கு கொடுத்துருவேன். அப்பா, நான் உங்களோட பெரிய மகன், அதனால எனக்கு உங்க வியாபாரத்தை ஒப்படைச்சிடுங்க. மிச்சம் இருக்க 2ஐயும் தம்பிங்களுக்கு கொடுத்துடுங்க. முடியாதுப்பா, எனக்கும் உங்க வியாபாரம் தான் வேணும். அது 1 இருந்தாலே இந்த மாதிரி 2 வீடு வாங்கலாம். ஜனங்களுக்கு நம்ம கடை மேல அவ்வளோ நம்பிக்கை இருக்கு. அதனால அவங்க வேற கடைக்கு போகாம நம்ம கடைக்கே வராங்க. வியாபாரமும் நல்லா தான் நடக்குது. ஆமா அப்பா, அண்ணன் சொல்றது சரிதான். அந்த வியாபாரம் இருந்தா சில மாசத்திலேயே 100 தங்க காசுகளையும் சம்பாதிச்சிடலாம். அதனால எனக்கும் அந்த வியாபாரம் தான் வேணும். 3 பேருக்குமே என்னோட வியாபாரம் தான் வேணும்னு சொல்றீங்க. ஆனா ஒரு வியாபாரம் பண்ண அறிவு ரொம்ப முக்கியம். அதனால உங்க 3 பேர்ல யாரு ரொம்ப அறிவாளின்னு நிரூபிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் என்னோட வியாபாரம் சொந்தம். மிச்ச 2 பேரும் வீட்டையும் காசையும் எடுத்துக்கணும். சரி அப்பா, இப்போ நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. சொல்றேன், கேளுங்க. அந்த வியாபாரி தன்னோட 3 பசங்க கையிலையும் ஒவ்வொரு தங்க நாணயத்தை கொடுக்கறாரு. உங்க 3 பேருக்கும் ஒவ்வொரு தங்க நாணயத்தை கொடுக்கறேன். நம்ம வீட்டுக்கு பின்னாடி 3 இருட்டு காலி அறை இருக்கு. நீங்க இந்த காசுல எதை வேணாலும் வாங்கலாம். ஆனா அந்த அறை முழுக்க நிறையணும். யாரு நிறைச்சி காட்டுறீங்களோ அவங்களுக்கு தான் என்னோட வியாபாரம் சொந்தம். இந்த வேலைய எப்ப முடிக்கணும்னு சொல்லுங்கப்பா. நாளைக்கே முடிக்கணும். ஞாபகம் இருக்கட்டும், அந்த ஒரு தங்க காசை மட்டும்தான் பயன்படுத்தணும். அதுக்கு மேல உங்க காசை பயன்படுத்த கூடாது. சரிங்க அப்பா. 3 பேரும் அந்த ஒரு தங்க நாணயத்தை எடுத்துக்கிட்டு என்ன வாங்குறதுன்னு யோசிச்சுக்கிட்டே வெளியில போறாங்க. பெரிய மகன் ராமு நடந்துகிட்டே வெளியில போகும்போது ஒரு மாட்டு வண்டியில நிறைய வைக்கோல் இருக்கிறத பாக்குறான். அப்போ அவனுக்கு ஒரு யோசனை வருது. எப்படியும் இந்த வைக்கோலோட விலை கம்மியா தான் இருக்கும். நான் இதை வாங்கினா அந்த அறைய சுலபமாவே நிரப்பிடலாமே. இப்படி யோசிச்சுக்கிட்டே ராமு நிறைய வைக்கோலை வாங்கிட்டு வீட்டுக்கு போறான். அதே மாதிரி 2வது மகனும் விலை கம்மியான பஞ்சு மூட்டைகளை வாங்கிட்டு வீட்டுக்கு போறான். அவன் அதை வச்சு சுலபமா அறைய நிறைச்சிடலான்னு நினைக்கிறான். அடுத்து கடைசி மகன். ஆனா இவன் வெறும் ஒரு லாந்தர் விளக்க வாங்கிட்டு வீட்டுக்கு போறான். அடுத்த நாள் காலையில எல்லாரும் அவங்க அப்பா கிட்ட போறாங்க. எல்லாரும் போட்டிக்கு தயாரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா அப்பா, நாங்க தயாரா இருக்கோம். வாங்க போட்டியா ஆரம்பிக்கலாம். சரி, வாங்க போலாம். எல்லாரும் அந்த 3 அறை கிட்ட போறாங்க. முதல்ல பெரிய மகனோட அறைக்கு போறாங்க. அந்த அறை முழுக்க வைக்கோல் நிறைஞ்சு இருந்துச்சு. ஆனாலும் கொஞ்சம் இடம் காலியா தான் இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு மேல அங்க வைக்கோல நிறைக்க முடியாது. என்னடா ராமு, இன்னும் மேல எல்லாம் நிறைய இடம் காலியா இருக்கு. அப்பா, நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு நிரப்பிருக்கேன்பா. இன்னும் வைக்கோல் மிச்சம் இருக்கு. ஆனா இதுக்கு மேல இந்த அறைக்குள்ள அதை எடுத்துட்டு வர முடியாது. சரி, வா, உன்னோட தம்பிங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். எல்லாரும் அடுத்து 2வது மகனோட அறைக்கு போறாங்க. அந்த அறை முழுக்க பஞ்சு நிரம்பி இருந்துச்சு. ஆனா இந்த அறையிலும் அங்கங்க கொஞ்சம் இடம் காலியா தான் இருந்துச்சு. என்னடா குமார்,
உன்னோட அறையும் அங்கங்க காலியா தான் இருக்கு. அப்பா, அண்ணன் சொன்ன மாதிரி நம்ம எதை வச்சு நிரப்பினாலும் அறையில அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் காலி இடம் இருக்கதா செய்யும். ஆனா என்னோட அறை அண்ணனோட அறையை விட அதிகமா நிரம்பிருக்கு. ஆமா குமார், ஆனா இன்னும் உன்னோட தம்பி அறை பாக்கி இருக்கு. அதையும் பார்த்துட்டு நம்ம கடைசி முடிவு எடுக்கலாம். சரிப்பா, வாங்க போலாம். இப்போ எல்லாரும் கடைசியா 3வது மகனோட அறைக்கு போறாங்க. ஆனா 3வது மகனோட அறை மொத்தம் காலியா தான் இருந்துச்சு. அப்பா, இவனோட அறை காலியா இருக்கு. அப்படின்னா அந்த வியாபாரம் எனக்கு தான் சொந்தம். என்னடா சின்னவனே, ஏன் உன்னோட அறையில எதுவுமே நிரப்பல? அப்பா, நானும் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன். ஆனா எந்த பொருளை வச்சு இந்த அறையை நிரப்புனாலும் அண்ணனுங்க சொன்ன மாதிரி கொஞ்சமாவது காலி இடம் கண்டிப்பா இருக்கும். அதனாலதான் நான் இந்த லாந்தர் விளக்க வாங்கிட்டு வந்தேன். டேய் முட்டாள், ஒரே ஒரு விளக்க வச்சு எப்படிடா நீ இந்த அறையை நிரப்ப போற? அண்ணா, நான் இந்த லாந்தர் விளக்க வச்சு இந்த அறையை நிரப்ப போறது கிடையாது. அப்புறம் என்ன பண்ண போற? கொஞ்ச நேரம் இருங்க. இப்படி சொல்லிட்டு அவ அந்த அறையோட கதவை மூடிட்டு லாந்தர் விளக்க பத்த வைக்கிறான். உடனே அறையோட மூலை மூலைக்கும் வெளிச்சம் பரவ ஆரம்பிக்குது. அப்பா, இப்ப பாருங்க, இந்த அறை முழுக்க வெளிச்சத்தால நிரம்பிருக்கு. கொஞ்சம் கூட காலியான இடமே இல்ல. அண்ணனுங்க 2 பேருக்கும் அதிர்ச்சியில பேச்சே வரல. ஆனா அப்பாவோட முகத்துல சந்தோஷம் மட்டும் தெரியுது. ரொம்ப அருமை. நீ உன்னோட புத்திசாலித்தனத்தால இந்த அறையை நிரப்பியிருக்க. ஒரு வியாபாரத்துக்கு ரொம்ப முக்கியமா தேவையானது இப்படி யோசிக்கக்கூடிய அறிவு தான். அது உன்கிட்ட இருக்கு. அதனால என்னோட வியாபாரம் உனக்கு தான். மிச்சம் 2 பங்கையும் உன்னோட அண்ணனுங்க எடுத்துக்கட்டும். டேய் தம்பி, நாங்க 2 பேரும் பலத்தாலையும் பொருளாலையும் மட்டும்தான் யோசிச்சோம். ஆனா நீ தாண்டா சரியா புத்திய பயன்படுத்திருக்க. ஆமாடா தம்பி, ஒரு சின்ன விளக்க வச்சு இந்த அறை முழுக்க நிரப்பிட்ட. இந்த யோசனை எங்களுக்கு வரவே இல்லையே. அண்ணா, சில நேரத்துல பெரிய பொருள் தேவைப்படாது. ஒரு சின்ன யோசனையே போதுமானது. அந்த நாளையிலிருந்து சின்ன மகன் அப்பாவோட வியாபாரத்தை ரொம்ப நல்லா நடத்தி வந்தான். அவனோட புத்திசாலித்தனத்தால அந்த வியாபாரம் இன்னும் பெரிய அளவுக்கு போச்சு. இந்த கதை நமக்கு சொல்றது என்னன்னா, கஷ்டப்பட்டு வேலை செய்வது முக்கியம்தான். ஆனா அதை விட புத்திசாலித்தனமா யோசிச்சு செய்வது இன்னும் முக்கியம். சில நேரங்களில் கஷ்டத்தை விட சரியான யோசனை தான் பெரிய வெற்றியை கொடுக்கும். கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.